என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் யூனிட் 1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 வெக்டர் அல்ஜிப்ரா, தமிழில் வந்து வெக்டர் இயற்கணிதம் சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்ட் பி கொஸ்டின், சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நான் காமிக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி. அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கார்ட்ஸ்லேயும் ஆட் பண்ணி விட்றேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லி இங்கிலீஷில் கேட்பாங்க. தமிழில் வந்து சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ பொசிஷன் வெக்டர்ஸ்னால் தமிழில் வந்து நிலை வெக்டர்கள்னு அர்த்தம். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரில் கொடுத்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொல்லி ப்ரூவ் பண்ணி சொல்லி கேட்பாங்க. எல்லா சைடு 3 சைடு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது. 3 சைடு ஈக்குவலாக வந்து அது பேர் என்ன? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், சரிங்களா? அப்போ இந்த கேள்வி கேட்கலாம். ட்ரையாங்கிள் 3 இதாக இருக்குது, 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் பாருங்கள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். புரியுதுங்களா? அது இரு சமபக்க முக்கோணம்னா எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏதாவது 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அது பேர் இரு சமபக்க முக்கோணம். அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம், சரிங்களா? செங்கோண முக்கோணம் சொல்லி கேட்பாங்க. இதை வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இந்த 3 ட்ரையாங்கிள் இருந்து ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் கண்டிப்பாக எக்ஸாம் கேட்பாங்க. நல்லா கவனிச்சுக்கு சாமி. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம், இன்னொன்று வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம், இன்னொன்று வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த 3 ட்ரையாங்கிள் கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் கட்டாயமாக அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த யூனிட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். அதாவது வந்து தமிழ் வந்து புள்ளி பெருக்கம்னு சொல்லுவாங்க, சரி புரியுதுங்களா? பெருக்கல் ப்ராடக்ட்னா பெருக்கல், புரியுதுங்களா? இப்போது இதில் வந்து ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஒரு 2 வெக்டர் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி ஆல்சோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தெம்ஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து 2 வெக்டர் கொடுத்துட்டு அதுக்கு ப்ரொஜெக்ஷனும் ஆங்கிள் கண்டுபிடி சொல்லுவாங்க. அதுக்குண்டான ஒர்க்கிங் ரூல் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் முதல்ல நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிடும், சரிங்களா? ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தெம், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சில டைம் வந்து ஆங்கிள் மட்டுமே நம்மளுக்கு தனியாக கேட்கலாம். சில டைம் வந்து ப்ரொஜெக்ஷனும் கண்டுபிடிக்கணும், ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரே கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரோட இன்னொரு பேர் வந்து மியூச்சுவலி ஆர்த்தோகனல். 3 வெக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 வெக்டர் வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரானு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தால் ஆன்சர் 0 வரும். அடுத்து பி வெக்டர் டாட் சி வெக்டர், அதனோட ஆன்சர் 0 வரும். அடுத்து சி வெக்டர் டாட் ஏ வெக்டர், அதனோட ஆன்சர் வந்து 0 வரும். அப்போ இந்த மாதிரி ஏ டாட் பி, பி டாட் சி, சி டாட் ஏ, இந்த மாதிரி 3 ஆன்சர் வந்து 0 வந்ததுன்னா இது வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சமயம் புரியுதுங்களா? ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் ஆங்கிள் அண்ட் ப்ரொஜெக்ஷன் படிக்கணும். அடுத்து வந்து மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் படிக்கணும். இப்போ எது வரைக்கும் பார்த்துருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது படித்தா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து ஸ்கேலார் ப்ராடக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ப்ராடக்ட்டில் 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொன்று வந்து வெக்டார் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராம் சொல்லி கேட்பாங்க, சரிங்களா சாமி? இதெல்லாம் வந்து பார்த்துங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கேள்வி, யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டூ, அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் தம். 2 வெக்டர் கொடுத்துட்டு அதுக்கு யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 2 வெக்டருக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இது வந்து என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் வந்து 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய பார்ட் பி கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இவ்வளவு தான் 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின். நம்ம இதில் இருக்கிறது மொத்தம் வந்து 3 டாபிக்ஸ் சாமி. இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். உங்களுக்கு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணக்கூடிய காரணம் மறந்துடக்கூடாது இருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், சரிங்களா? இதுலேருந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் அண்ட் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், இதுலேருந்து ஒரு 7 மார்க்ஸ். அது ஏ கொஸ்டின், இது பி கொஸ்டின். அடுத்த சி கொஸ்டின் என்ன வரும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் பேரலோகிராம். இன்னொரு கொஸ்டின் வந்து யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு அண்ட் ஆங்கிள் பிட்வீன் தம். இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், புரியுதுங்களா? ஸ்கேலர் ப்ராடக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின், வெக்டர் ப்ராடக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து இந்த ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், அடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். 3rd யூனிட்லேருந்து கண்டிப்பாக நம்ம 2 7 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் 14 மார்க்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நம்பிக்கை விடாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கொடுக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இதே மாதிரி அப்லோட் பண்ணுறதா வேண்டாமாங்கிறது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரவண்குமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.